அனைவருக்கும் வணக்கம் சகோதர சகோதரிகளே. நாம் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்பிஓவில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். உங்களோட எஸ்பிஓ ஸ்டாஃப் ஐடி போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா அங்கே டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் டாஷ்போர்ட் டுடே டாஸ்க்னு இருக்கா, அந்த டுடே டாஸ்க் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே பாருங்கள், முதல்ல கோ டு கூகுள் க்ரோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குங்களா, அதை பார்த்துக்கணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த வீடியோ முழுமையாக ஃபுல்லாக சவுண்டு வச்சு கேளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ கேட்டிருக்கேன், ஆனால் அது பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே கேட்டுட்டேன். அதனால் நான் அதை ஸ்க்ரோல் பண்ணி ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக முழுமையாக கேட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், அங்கே கொடுத்துருக்கிறது என்னோடய நேம் அங்கே கொடுத்துருக்கா. இப்போ டைட்டில் அப்படின்னு சொல்லி கேட்குது, அதில் அமேசான் அப்படின்னு சொல்லி நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். அமேசான் போட்டுட்டு அது பார்த்திங்கன்னா நம்ம வெப்சைட் தான் போக போகிறோம். அதனால் வெப்சைட் கொடுத்துட்டு நம்ம இதிலே கூகுள் க்ரோம்லேயே போயிட்டு நம்ம இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அதுலேயே நம்ம இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிக்கிறோம். பாருங்கள், நான் இப்போ டேப் ஓப்பன் பண்ணுறேன். இன்னும் டேப் பண்ணிட்டு அதில் அமேசான் AMAZON அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி கீழே பாருங்கள், அமேசான்னு சொல்லி போட்டு காமர்ஸ் கம்பெனி அப்படின்னு வருதா, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் போயிட்டு வரக்கூடிய ஆப்ஷனில் அமேசான் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லி அதை பார்த்தீங்கன்னா ஷாப் ஆன்லைன் அட் அமேசான் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் கிளிக் பண்ணுறேன். அமேசானோட அஃபிஷியல் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ லோட் ஆகிடுச்சு. இந்த லோட் ஆகிட்ட பிறகு அதில் எனக்கு தேவையான ப்ராடக்ட் எதுவோ நான் அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டர் பண்ணுறதுக்காக போகிறேன். அதில் போயிட்டு இங்கே பாருங்கள், அந்த வாட்சோட விலை போட்டிருக்கு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அதை மறுபடியும் இன்னொரு கிளிக் பண்ணுறேன். அந்த ஆடு வந்துடுச்சுங்களா, அந்த ஆடை இன்னொரு கிளிக் பண்ண உடனே இப்போ பெருசாகிடுச்சு. அந்த பெருசானதை அங்கே மேலே தெரியக்கூடிய இடத்த டச் பண்ணி காப்பி பண்ணுறேன். அந்த காப்பி பண்ணதை பார்த்தீங்கன்னா மறுபடியும் இப்போ கீழே எடுத்துகிட்டு இன்னொரு அந்த டேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேப் மறுபடியும் நம்ம ஒர்க் பண்ண அந்த எஸ்பிஓ வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எஸ்பிஓ வெப்சைட் உள்ளே போகிறேன். அங்கே போய்ட்டு அங்கே URL அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அந்த URL அங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு அது அஃபிஷியலான அமேசான் தான் ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக முன்னாடி ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன். அது அமேசான் அப்படின்னு தான் சொல்லி பார்த்தீங்கன்னா காட்டுது. ஓகே, இது அஃபிஷியல் வெப்சைட் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த சப்மிட் கொடுத்துட்றேன். சப்மிட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமௌண்ட்டுக்கு வேலெட்டுக்கு 5 rupees ஆட் ஆகுது. அதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெமோ அப்படின்றதுக்காக அந்த 5 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 5 rupees பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே க்ரீன் கலரில் காமிச்சிடுது பாருங்கள், அதில் கொடுத்துருக்கு. யுவர் டாக்ஸ் ஹஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அண்ட் பேமெண்ட் ₹5 பாஸ் ஆர்டர் ஒர்க்கிங் வாலெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அந்த ஒர்க்கிங் வாலெட்டில் பார்த்தீங்கன்னா நாம் இப்போ போய் செக் பண்ணி பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய ஒர்க்கிங் வாலெட்டில் 0 தான் இருந்துச்சு. அந்த 0 இருந்தது பார்த்தீங்கன்னா இப்போ அதில் 5 rupees கிரெடிட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக அங்கே என்னோடய பேர் கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே அங்கே டாஷ்போர்டு இருந்தது. டாஷ்போர்டை கிளிக் பண்ணுறேன். அந்த டாஷ்போர்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், கீழே வரேன். கீழே வந்தோடனே அங்கே பாருங்கள் ₹5, அவ்வளோதான். ₹5 பார்த்தீங்கன்னா என்னோடய வாலெட்டில் வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டு விட்டது.